இது நம்மளோட புது வீடியோ. அண்ட் இங்க எங்க இருக்கோம் அப்படின்னா அக்வா ஹெவன். லைக் எப்படி சொல்றதுன்னா அந்த கரெக்டான அந்த இடம் பேர் வந்து ஒரு 10 பேர் வந்தோம். நீங்களும் ஒரு கேங்கா வந்தீங்கன்னா இன்னும் நல்லா ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கேரளாவில் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அதுக்குள்ளே போதுக்கு இடங்கள் இருக்கு. டனல் மாதிரி 300 மீட்டர் 200 மீட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ இங்க எல்லாம் யூத்தா இருக்கு. யூத்னா அப்படித்தான் இருக்கும். அப்புறம் கோரக்கல் ரைடு மறந்துட்டியா? கைஸ், ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே உள்ள ஃபுல்லாக சாங் போட்டு வைப் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே வந்திருக்கோம். லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து நம்ம சேஃப்டியாக போகணும். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட்டே நம்மளுக்கு சேஃப்டி தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அண்ட் இப்போதைக்கு நம்ம லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து கோரக்கல் ரைடுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ கோரக்கல் ரைடு தான் நம்ம போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஆட் ஆகணும்ல. ஸோ அதனால் இது கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சதுனால இது முடிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸோ அப்படியே நம்ம மூவ் பண்ணிடுறோம். How do you feel? சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? ஹாய் गाइस, புது கண்ணாடி நல்லா இருக்கா? என்னது அது வாங்கிட்டான் பெருப்பாடி பாட்டி. தலை யார் தலை உள்ள போட்டுருந்தா? வீரா தலை போட்டுருந்தா. யார் வாங்க? அவன் போட்டுதான் கண்ணாடி என் பேக்ல இருந்துச்சு. சரியா? கண்ணாடி அவருக்கு நான் வாங்கி போட்டுக்கிறேன். நீ தானே மஞ்சள் போட்டுக்கிற. என்னோடது இங்க எங்க கண்ணாடி என் பேக்ல இருந்துச்சு ப்ரோ. கண்ணாடி எந்த ப்ரோ? எந்த ப்ரோ? பில்லு காணா. பில்லு காட்டவா? என்கிட்ட இருக்கு. 1800 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். 1800 குதி போ உள்ள போயிட்டு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. வேணாம் இல்ல அது எந்த இல்ல. இப்ப சொல்றா பாரு. உப்பு தண்ணி ப்ரோ. குடிக்க சொல்றோம் ப்ரோ. இப்ப பாருங்க. இப்ப சொல்லு ப்ரோ. யாரு? எந்த ப்ரோ? அவரு குடிப்பாரு ப்ரோ. கொய்யால பாவமா தலை சுத்திட்டு சுத்தினே இருக்குது. பாருங்க, நான் மைண்ட் வச்சுங்க அப்படியே பத்துறேன். எவ்வளவு ட்ரிப் எல்லாம் கேன்சல் பண்ணாதீங்க. நான் அப்படியே மயக்கம் இப்படியே வரதுக்கு அப்புறம் உப்பு தண்ணி லைட்டா செய்வீங்க. உப்பு கைக்குதுன்னு நினைச்சிருவேன். டேய் சும்மாறா. சரிட்டோம். கோரக்கல் ரைட்ல அப்படியே போறோம். நம்ம இவர்தான் நம்மளோட அது வேற போட்மேனா. போட்மேன் கூட போயிட்டு இருக்கோம். அவர் ரொம்ப டயர்டா இருக்காரு. நம்மளோட புது பொத்தி வளர்த்த புள்ள மேகன். அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல். உள்ள போயிட்டு இருக்கோம். உள்ள போயிட்டு ஏதோ கிரிகிரின்னு சுத்த போறாங்களா? என்னமோ தண்ணி அப்படியே முதுகு பின்னாடி வந்துருமோன்னு தோணுது. ஏன் நட போறியா? ஏன் அண்ணாஜியா ரைட்டா பரலாம் தான் அப்படியே போக வேண்டியதான். சடுக்கு மேல சடுக்கு போடுது. ஐயோ காப்பீடு வந்துட போதா? ஒரு டான்ஸ். ஐயோ அத்த நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். பாட்டு கேட்கதானே எனக்கு தெரியல. ஆனா ஒரு மாதிரி பாட்டு எல்லாம் போட்டு செம வைப் பண்ணிட்டு அத கரெக்டா செம கான்செப்ட். அங்க பாட்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கு. அங்க ஃபுல்லா சாங்க போட்டு விட்டுறாங்க. உள்ள கூப்பிட்டு வந்துட்டாங்க. இனிமேதான் கொஞ்சம் இப்ப சுத்த போறாங்க. அங்க இருந்து அவர் கமெண்ட்ரி வந்துச்சு. அங்க இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் அந்த ஃபீல்ட்ல இறங்கலாம். அப்படியே லைட்டா சஞ்சிட்டு அப்படியே மேல பாத்தீங்கன்னா ப்ரோ, how do you feel? எப்படி இருந்துச்சு? நல்லபடியா முடிச்சு பிரச்சனை கிடையாது. அவன் உள்ள போயிட்டு அதுதான்
பயங்கரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கோரக்கல் ரைட். அது இந்த பேக்கேஜ்லயே அது இன்க்ளூட் ஆயிடும். ஸோ உங்களோட பேர் வந்து ஜங்கிள் மீட் அட்வென்ச்சர். ஸோ என்ஜாய் பண்ணிக்கோங்க, உண்மையா ஒர்த்து. இதுவே பசங்க எல்லாம் பயங்கர என்னன்னா வெயில் அடிக்குது, அந்த ஒரே ஒரு மைனஸ் மட்டும் தான். ஸோ மற்றபடி சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்த நெக்ஸ்ட் என்னன்றதை இப்போ கேட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ டீ கொடுத்தாங்க நம்மளுக்கு, இங்க ஒரு டீ கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு, குடிக்கலாம். அண்ட் அதை முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு பிரேக், நம்ம கொஞ்சம் பிரேக் கொடுத்தாங்க, கொஞ்ச நேரம் பிரேக், ஒரு 10 minutes 15 minutes பிரேக் எடுத்தோம். ஸோ இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட். கொராக்கல் முடிச்சாச்சு. ஸோ இப்போ அங்கேருந்து ஸ்பீட் போட் நம்ம பசங்க பேர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. 3 பேரா கூப்பிட்டு போறாங்க போல. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே போறாங்க, நமக்கு ஹாய் காமிக்கிறாங்க. யார் இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், சரியா கண்ணு தெரியல. உள்ள ஏறிட்டாங்க, பாப்பாங்க. நம்ம கூட்டம் இங்க 3 பேரு, அங்க 2 பேரு. என்னடா போறேன், என்னையாடா கேர்ள்ஸ் போறாங்க, மொத்தம் 5 பேர் போறாங்க. இங்க 3 பேரு, அங்க போயிட்டாங்க 2 பேரு. அங்க அவங்களுக்கு இந்த போட்டோ அவர்தான் ஓட்டுவாரு. ஹாய் சொல்லுங்கண்ணா. ஹாய். சந்தேஷ் பாபா போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு கேப்ல இருந்துச்சு, டைம் இருந்துச்சு. அந்த டைம்ல நம்ம அப்படியே இந்த ஊஞ்சல் ஆடுறது அப்புறம் வச்சிருக்காங்க, இவங்களே இங்க கட்டி வச்சிருக்காங்க, ஊஞ்சல்லாம் அவங்களே கட்டி வச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. அவங்க அந்த போட்டிங் போனாங்கல்ல, அந்த டைம்ல நம்ம கேப் இருக்கும். ஸோ அதுல நம்ம இந்த பேணி இருந்தா தெரியும் அங்க ஊஞ்சல். ஸோ அப்படியே இங்கே இந்த ஊஞ்சல் தொட்டில் இங்க மாதிரி இருக்கு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு இது வந்து கயாக்கிங் போட்டு பின்னாடி இருக்குல்ல. ஸோ இது வந்து இந்த போட்டு எல்லாமே கயாக்கிங். அதுவும் இன்னும் போல, அது இனிமே தான் போவோம். நீங்க யோசிக்கலாம், எல்லாருமே காமிச்சிட்டேன், நம்ம ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆனதுல நீங்க ஐ திங்க் அது கெஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவனாலதான் ஒரு பெரிய பிரச்சனை, அவனாலதான் நேற்று வீடியோவும் எடுக்க முடியல, அவனாலதான் எதுவுமே பண்ண முடியல. மோஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனோம்னா அது எப்படி சொல்றது, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு. ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, தலைவன் வந்து அங்கேயே லாக் ஆயிட்டாப்ல. நாங்க அங்கிருந்து கரெக்டா வந்துட்டோம். ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டான் பையன், வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு சீக்கிரமா வர. அது சில்லியான ஒரு ரீசனு. அது சொன்னோன்னா உட்காந்து இதெல்லாம் இப்படிலாம் கூட ஒரு பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நீங்களே யோசிப்பீங்க. கூடிய சீக்கிரத்தில் அது என்னன்றதை சொல்றேன், அப்படியே தொடர்ந்து பாருங்க. அதனால இப்போ அவன் வந்துட்டு இருக்கான், அது ட்ரெயினில் வந்துட்டு இருக்கான். 10:30 மணிக்கு தான் இங்கே ட்ரெயின் வருது போல். ஸோ 10:30 மணிக்கு ட்ரெயின் இங்கே வந்துட்டு அங்கேருந்து இங்கே ரீச் ஆகிறான். அதுக்கப்புறம் தான் என்ன ஆக்டிவிட்டிஸ் இப்போ இது அவனால் அகைன் பண்ண முடியாது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொன்னாங்க. நம்ம வேணா வெயிட் பண்ணி ஸோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா இங்கேயும் ஸ்லாட் இருக்குது. ஸோ அதனால் அடுத்தடுத்த ஸ்லாட் இருக்குனால நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கன்வே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அடுத்தது சஞ்சய் அவர் வந்து என்னென்னலாம் பேலன்ஸ் இருக்கோ அதுதான் வந்து அவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாவம், எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தற்கொலை ஏதாச்சும் தற்கொலை உங்கள் கேங்லேயும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை டேக் பண்ணி விடுங்க, அந்த மாதிரி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில்லி ரீசன், அது நான் என்னன்றதை கண்டிப்பாக சொல்கிறேன், அவன் வாயாலேயே. ஸோ அது இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த இடத்த. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட், ரொம்ப. நீங்கள் இதே பேக்கேஜை வெளியெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா ஒரு ரைடுக்கே மட்டுமே 700 800. ஸோ ஆளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம். ஆனால் இங்கே ஒரு 4-5 ஆக்டிவிட்டிஸு ப்ளஸ் ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வெறும் 1700 இன்க்ளூட். அவ்வளோதான். நம்ம பசங்க வராங்க. அப்போ போற பசங்க நம்ம பசங்க என் கை பாதிக்கார சுத்தி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவல். How do you feel? என்ஜாய். थैंक यू. நல்லா இருந்துச்சா? என்ஜாயா? செம்மையா இருந்துச்சு. சின்னதெல்லாம் போட்டோ எடுத்தேன். ஐயோ, இதுக்கு முன்னாடி ஏறி நின்னாச்சு முன்னாடி. இந்த மாதிரி என்னது இப்படி நிக்கறாவ. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. இப்போ அடுத்த பசங்க ஏறுறாங்க. ஸ்லீப்பர் போட்டே தான் போனீங்களா? உள்ள கழட்டிக்கலாம். பாத்து போய்ட்டு வா.
இல்ல அவரை தள்ளி விட்டு நாங்க வண்டியை தின்னு போறோம். அது சரியா அட பாவி தலையில போடுற பேசுமா இல்ல பண்ணியாச்சு அப்படியா? ஆமா அதை முச்சுட்டு வருது. ஐயோ அவ்வளவு சொல்லாதியா பாவம் வச்சு வந்துட்டாங்க. இப்ப அடுத்தது நம்ம தான் உள்ள என்ட்ரி போறோம். ஜாக்கெட்ல அந்த அங்க போடுவோம்டா அந்த போட்டிங்ல உள்ள போங்க. டீம் ஏறிட்டோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேறு மக்கள் இருக்கு. இதுக்குள்ள உள்ள வந்துட்டோம். ஸோ உள்ள இருந்து இப்போ எல்லாம் இவர்தான் நம்ம போட்டார் அண்ணா கைடு இவர் தான் கூப்பிட்டு போறாரு. ஸோ பயங்கரமா இருக்கு. இப்போ பிளேஸ் இது மாதிரி பயங்கரமா கொடுத்துருக்காங்க. வா அப்படியே அந்த ஸ்பீட் போட் உள்ள போகும்போது வேற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி கூலிங்காவும் இருக்கு, நல்லா இருக்கு. பழங்குடியினர் இங்கதான் வாழ்றாங்க. சும்மாறா அப்படியே பேக்ல பாத்தீங்கன்னா அது இன்னும் வேற லெவல்ல இருக்கும். குமாபட்டியா குமாபட்டி எதுக்கு கேரளா வாங்க குமாபட்டிலாம் ஒண்ணுமே இல்லை. கேரளா வாங்க சூப்பரா இருக்கு. ஜங்கல் மீட் அட்வென்ச்சர் சூப்பரா பண்றாங்க. அண்ணா பயமா ஓட்டாரு. முதலையா எங்க முதலையா முதலையா உட்கார நம்மளுக்கே பிராக் மாட்டாருமா முதல்ல நானும் பயன்ட்டாங்க பாருங்க. ஏப்ரல் ஃபூல் கேரளா கவர்மெண்ட் வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆக்சுவலி வந்து இதெல்லாம் சென்டர்ஸ்ல வந்து கவர்மெண்ட் ஆஃப் கேரளா வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கும். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் NIWS கோவையில் வந்து நம்ம படிச்சு இந்த போட் ஓட்டுறதுக்கு கயாக்கிங் பண்ணுறதுக்கு எல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அது இந்தியன் நேவி ஆஃபீஸர்ஸ் தான் நமக்கு ட்ரைனிங் தரும். நிறைய டெக்கீஸ் இங்கே வரும். அப்போ நம்மளோட இடத்துல வரும்போது அவங்களோட பிசிக்கலி அவங்க வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், ஒரு பயத்துன்னு வெளியில வரணும். அவன் லைஃப்ல வந்து ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணும்போது அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும். அட்வென்ச்சர் எவ்ரி அட்வென்ச்சர் போதும் ஸ்ட்ரகிள்ஸ் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது லைஃப்லேருந்து வெளியில வரலாம். ஒரு சின்ன இந்த சர்க்கிள்ல இருந்து வெளியில வரும்போது தான் அந்த வேர்ல்டு தெரியும். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் திங்கிங் இதுதான் என்னோட உலகம் சொல்லி நினைச்சிது. ஆனால் வெளியில வந்து பார்க்கும்போது காஸ்ட் வைஸுமே உங்க இது நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இது வரைக்கும் மணி பேஸ் இது பண்ணல. இது ஆக்சுவலி இது ஒரு சப்சிடி ப்ராஜெக்ட். நமக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு. அந்த சப்சிடி ப்ராஜெக்ட் இந்த பீப்புளுக்காக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் கேட்டகரி ஸோ நம்ம என்னோட பேர் நந்து கிருஷ்ணன். நாங்கள் வந்து இன்ஸ்டா பேஜ் இருக்கு வர்க்கலா மேங்க்ரூப்னு சொல்லிட்டு அதில் நாங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அடிக்கடி போடுறோம். ஸோ அதில் வந்து அட்வென்ச்சர் லைஃப் எப்படி இருக்கணும், நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் வந்து அட்வென்ச்சர் லைஃப் இருக்குது வர்க்கலாவில் அதெல்லாம் நாங்கள் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். சூப்பர் தேங்க்யூ. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. தேங்க்யூ மிஸ்டர் ஜென்டில்மேன். சின்ன ரவுண்ட் போலாமா கேட்கிறாரு. ஸோ பயங்கரமா ரவுண்டே போலாம். Yes, finally we arrived at our spot. Oh, okay. இதுல ஃபுல்லா ஃபிஷ் வளர்றீங்களாண்ணா? கேரளா கவர்மெண்ட் அது
அதுவும் கேரளா இதெல்லாம் வந்து சப்சிடி ப்ராஜெக்ட். புது ஜெனரேஷன் வந்து வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து அந்த இடத்துக்கு வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்தியாவுக்குள்ள இருக்குது இப்போ டெக்னோ பார்க் இருக்கு. இப்போ நிறைய வந்து இந்த மாதிரி நமக்கு இந்தியால வந்து நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கு. பட் எல்லாம் வெளிநாட்டுக்கு வேண்டி வேலை பார்த்துட்டு இருக்கு. நமக்கு ஒரு ப்ராடக்ட்டும் வந்து அவுட்புட் கிடைக்காது. இங்கும் கிடைக்கும், பட் ஆக்சுவலி திங்கிங் நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்காது. இந்த மாதிரி ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணும்போது நியூ ஜெனரேஷன் உள்ள ஆள் இங்கே வந்து ஒரு ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இங்கே சேல் ஆகும். இந்தியாவுக்குள்ள மணி இந்தியாவில் இருக்கு. ஆனா அது வந்து அவங்க வந்து 2 lakhs கொடுக்கும்போது இந்தியாவில் ஒரு பர்சன்ஸ்க்கு வந்து 1 lakh கொடுத்தா போகுது. அப்போ அது வந்து அவங்களோட இப்போ அக்கௌண்ட் சேல்ஸ்னாலும் இது ஜோப் ஆயிடுச்சுனாலும் அதோட ப்ரொஃபஷன் வந்து இந்தியாத்துல பண்ணும்போது அவருக்கு வந்து இன்கம் நிறைய கிடைக்குது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எனர்ஜி மேக்ஸிமம் அவங்க யூஸ் பண்ணி அவங்களோட மூளையை யூஸ் பண்ணியதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு 35-40 ஏஜ் ஆகும்போது அப்படியே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு விவசாயம் பண்ண முடியாது, ஒரு நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட ஃபுல் எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு அங்கே வந்து. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரு நம்மளோட கேரளாவில் எல்லாம் தமிழ்நாடு சேர்ந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிச்சுன்னா எப்போ வந்து நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சூப்பர் பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. வேற மாதிரி சோகம் என்னன்னா இட்லியை போட்டாங்க. லஞ்ச் எப்படி ப்ரோ? லஞ்சுக்கு என்னென்ன ஸ்பெஷல் இருக்கும்? லஞ்சுக்கு வந்து உங்களோட பொன்னி ரைஸ், ஓகே, அது கூட அவியல், தோரல், பிக்கல், சாம்பார், பருப்பு, ரசம், மோர். ஓகே. நான்வெஜ்ஜுக்கு ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கறி. சூப்பர். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. சொன்னாங்க இது ஆட்டோல வரும்போது சாப்பாடு இங்க சூப்பரா இருக்கும் இந்த சைட்ல. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே தரோம். இட்லி, தோசை, சட்னி, சாம்பார்.